Somebody get these beggars out of here. 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 Hi friend and welcome to another episode of Money Spending Money. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எலன் மஸ்க் என்னும் ஒரு நபர், அவரை பத்தி நான் வாய திறக்க விரும்பல. பட் அவர் இப்போ ரீசெண்டா வந்து ட்ரில்லியனர் ஆயிருக்காரு. ஆயிருந்தாரு. நான் வந்து இந்த வீடியோ ஐடியாவை யோசிச்சு எடுக்க உட்கார்றதுக்குள்ள அதனால ட்ரில்லியனர் ஆகி ஆகாமையே போயிட்டாரு. பட் எலன் மஸ்க் என்பவர் ட்ரில்லியனர் ஆனாரு. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனர் அண்ட் $1 trillion நம்ம வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட். என்னால அதை கடந்தே போக முடியல. எப்படி ஒரு நபர் வைத்தறிச்சல்லாம் இல்ல. I do not want to be him. And அந்த $1 trillion அதை எப்படி செலவு பண்றது, என்னதான் பண்ணுவாங்க அதை வச்சுக்கிட்டு அப்படின்னு எனக்கு வந்து ஒரு பாமர மக்களா எனக்கு அது புரியவே இல்லை. அதனால இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எலன் மஸ்க் என்னும் நபரின் $1 trillion நம்மள் தான் நம்ம நினைச்சுக்கிட்டு அதை செலவு பண்ண போறோம். ஒரு வெப்சைட் இருக்கு, ஸ்பெண்ட் எலன் மஸ்க் மணி அப்படின்னு. அதுக்குள்ள போய் தான் வந்து நம்ம செலவு பண்ண போறோம். we are going to become Elon Musk for a day and we'll do it. இங்க பாத்தீங்கன்னா உள்ள போனோன்னு 950 பில்லியனா, எனக்கு அதையே என்னால $1 billion என்னால புரிஞ்சுக்க முடியல. அதனால ட்ரில்லியனுக்கு ஒரு $50 billion கம்மியா இருக்கு. which still makes him the richest man, still filthy rich. இவ்வளவு காசு ஒரு மனிதனுக்கு தேவையில்லை, எந்த மனிதனுக்குமே தேவையில்லை. பட் நம்ம அதுக்குள்ளலாம் போக வேணாங்க. எதுக்கு நம்ம திருப்பி ரேஜ் பைட் ஆகி டென்ஷன் ஆகி ஒரு பயனும் இல்லை. நம்ம செலவு பண்ணலாம் வாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து இவனே காட்டுறான், you spent 0%ன்ற மாதிரி. ஒரு கோக் டின் வாங்கினா எவ்வளவு பர்சன்ட்? நான் வந்து இந்த டயட் கோக் ஃபெனாட்டிக்லாம் கிடையாது. கொக்கோ கோலா கொடுத்தாங்கன்னா எப்படி கொடுத்தாங்கனாலும் நான் குடிப்பேன். சோ பிரச்சனை இல்ல. கொக்கோ கோலா டின் 1 வாங்கினா ஒரு குட்டி டேமேஜ் கூட இல்லங்க. பட் இட்ஸ் $1, so I can understand. ஒரு மாசத்துக்கு 10 டின் குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு 540 டின்னா அப்போ இல்ல 120 டின் கரெக்டா ஒரு வருஷத்துக்கு. ஆமாங்க, 120 டின் 10 வருஷத்துக்கு நான் ஸ்டாக் அப் பண்ணா கூட 1200 டின் தான். 10 வருஷத்துக்கு ஸ்டாக் அப் பண்ணி 1200 டின் நம்ம வந்து குடிக்கிறோம். என்ன இது பண்ண முடியாதா? ஐய டைப் பண்ண முடியாதா இங்க? நான் என்னங்க இது? ஐய 1200 அழுத்த முடியாதுங்க. இவன் ஒண்ணா அழுத்த விடுறதுனால நான் ஒரு வருஷத்துக்கு மட்டும் ஸ்டாக் பண்றேன். ஒரு வருஷத்துக்கான கோக் டின். பாப்கார்ன்ல நமக்கு அவ்வளவு ஈடுபாடு கிடையாது. படத்துக்கு போனா கூட ஐ ப்ரிஃபர் சம்திங் எல்ஸ். காசுதான் இருக்கே, வாங்கி வைப்போம். ஒரு 20 பாப்கார்ன் போதும், அதுக்கு மேல நம்மளால சாப்பிட முடியாது. இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கான நீடு நம்ம இன்னைக்கே வந்து சரி கட்டுறோம். Cadbury's Dairy Milk. Once again, I am not a big Cadbury fan. I prefer KitKat over Cadbury's. But anyways, இப்ப KitKatum நம்ம சாப்பிடுறது இல்ல. இந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நம்ம தேவைகள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இருக்கோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா வேகன்ஸ்க்கு போவோம். இதுவே எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் தான். பட் நம்ம தேவைகளை மேக்ஸுக்கு 1 இயர்க்கு ஃபில் பண்ணி அது எவ்வளவு டேமேஜ் காட்டுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ Cadbury Dairy Milk ஒரு வருஷத்துக்கு இன்ன 10 சாப்பிடுவேனா, அவ்வளவு கூட சாப்பிட மாட்டேன், 10 வச்சுப்போம். ஸ்டார்பக்ஸ் காஃபி நம்மளுக்கு பழக்கம் இல்லை, காஃபியே நமக்கு பிடிக்காது. அங்க ஒரே ஒரு சாக்லேட் ட்ரிங்க் நல்லா இருக்கும். பட் நம்ம ஸ்டார்பக்ஸும் இப்ப பெருசா குடிக்கிறது இல்ல. ஸ்டார்பக்ஸ் காஃபி இக்னோர்ட். பரிட்டோ டாகோ பெல் இது ஒரு நல்ல ஆப்ஷன். நம்ம பரிட்டோ நிறைய நல்லாவே சாப்பிடுவோம். டாகோ பெல் விட நண்பர்களே, கலிபோர்னியா பரிட்டோன்னு ஒரு அருமையான இடம். அங்க வந்து ஐ வுட் ப்ரிஃபர். பட் டாகோ பெல் சோறுனா ஓகே நமக்கு. அதனால டாகோ பெல் ஒரு மாசத்துக்கு 4 வாரம், வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டா 5 வாட்டின்னு வச்சுக்கோ. 5 வாரம் 5 into 12 எவ்வளவு? கரெக்டா தானே கால்குலேட் பண்றேன். 60 பரிட்டோக்கள் வாங்கி வைக்கிறோம். கெட்டு போயிருமோ ஒரு வருஷத்துக்கு வாங்கினா? பரவாயில்ல, we are Elon Musk. நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். அடுத்து we have Whopper Burger King. Burger King budget friendly spot. Burger King Whopper நான் இதுவரை சாப்பிட்டது இல்லைங்க. நல்லா இருக்கும், ஆப்வியஸ்லி நல்லா தான் இருக்கும். இது நம்ம ஒரு 60 வைப்போம். வாரத்துக்கு ஒரு நாள் டாகோ பெல் சாப்பிடுறோம், ஒரு நாள் வந்து பர்கர் கிங் சாப்பிடுறோம். எல்லா காசையும் வச்சுக்கிட்டு 10 வருஷத்துல செத்து போறோம். அடுத்து பீட்சா வருதுங்க. பீட்சா நமக்கு மிகவும் பிடித்தது. இதையும் வாரத்துக்கு ஒரு நாள் பரிட்டோ, ஒரு நாள் வாப்பர், ஒரு நாள் பீட்சா. அருமையான டயட். இது ஒரு 60 நம்ம வந்து போட்டுக்குவோம்.
Nintendo Switch OLED மாடல். நமக்கு வீடியோ கேம் விளையாட வராது, அதனால நம்ம அதை ஸ்கிப்பிங்ஸ் பண்றோம். அடுத்து PlayStation 5 once again நமக்கு வீடியோ கேம்ஸ் ஆட வராது. என்ன பண்ணலாம், பார்க்க வந்து கொஞ்சம் பந்தாவா இருக்கு, நம்ம வேற பணக்காரங்க அப்படின்றனால ஒண்ணு வாங்கி வைப்போம், கத்துக்குவோம். எப்படியும் நம்ம இவ்வளவு பணக்காரங்களா இருந்தா ஒரு லட்சக்கணக்கான பேரை முதுகில் குத்தி நெஞ்சில் குத்தி அப்படிதான் இவ்வளவு பணக்காரன் ஆயிருக்க முடியும். So we are going to be alone and miserable. எப்படியோ ஹியூமன் கம்பெனி இருக்க போறது இல்ல, நம்ம அதனால இந்த PlayStationலாம் வச்சு கோபியம் பண்ணலாம். அதனால நம்ம 2 வாங்குவோம், 2 PlayStation. அடுத்து ஆப்பிள், சோனி வந்துட்டாரு, அடுத்து ஆப்பிள் வராரு. ஆப்பிள் வந்து என்னது, ஐபேட் வந்து ஒரு அருமையான மேட்டர். எனக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் சின்ன வயசுல இருந்து ஐபேட் வாங்கணும்னு ஆசை. என்னன்னா ஐபோன்ல இருக்கான்னு தெரியல இந்த ஆப், பட் ஐபேட்ல ப்ரோக்ரியேட் அப்படின்னு ஒரு அருமையான அப்ளிகேஷன் இருக்கு. ப்ரோக்ரியேட்லாம் எனக்கு காசு கொடுக்கல, பட் அந்த ப்ரோக்ரியேட்ல வந்து நிறைய மோட்ஸ்லாம் வச்சு வரைவாங்க, ஸ்டாப் மோஷன்லாம் பண்ணுவாங்க. எனக்கு அது பார்க்கவே ரொம்ப ஆசையா இருக்கும், நம்மளும் ஐபேட் வாங்கி ஸ்டாப் மோஷன் பண்ணி கலக்குறோம் அப்படின்னு. சோ அதுக்காகவே வந்து நம்ம ஒரு 3 ஐபேட், இதுல சார்ஜ் போச்சுன்னா அது, அதுல சார்ஜ் போச்சுன்னா அடுத்தது வரைஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதனால 3 ஐபேட் வாங்குறோம் நம்ம. ஓகே, அடுத்து iPhone 16 Pro Max. நான் வந்து iPhone Pro Max என்கிட்ட இல்ல, பட் நானே iPhone தான் வச்சிருக்கேன்றனால எனக்கு இது தேவைப்படாது. தேவைக்கு மீறி ஆசைதான், பட் தேவைக்கு மீறி ஆசைப்படுறது தானே ஒரு பணக்காரங்களுக்கான அழகு. அதனால நம்ம iPhone 16 Pro Max 2 வாங்குறோம். ஒரு போன் ஒர்க்குக்கு, ஒரு போன் வந்து பர்சனல். ஆக்சுவலி 3 போன் வாங்குறோம். 3வது போன் வந்து நம்ம முதுகில் குத்தியவர்கள் எப்படியாச்சும் நம்ம நம்பரை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏதாச்சும் பண்ணுவாங்க. அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கான வச்ச நம்பர் 3வது நம்பர். எப்படி 3 போன் வாங்குறோம் நம்ம. And while talking about PlayStation, iPad, iPhone and getting rich, இங்க நம்ம iPhone, PlayStation, Prime subscription வாங்கி Apple நம்ம கிட்ட இருந்து ப்ராஃபிட் பண்றாங்க, Amazon நம்ம கிட்ட இருந்து ப்ராஃபிட் பண்றாங்க, Nvidia நம்ம கிட்ட இருந்து ப்ராஃபிட் பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க எப்ப ப்ராஃபிட் பண்ண போறீங்க? Basically most of us நம்ம இன்வெஸ்ட் பண்றப்போ we don't have exposure to the world's biggest company. But US marketல இன்வெஸ்ட் பண்ணா we can get access to global corporates like Apple, Amazon, Nvidia, Google and diversify from Indian market. Also, if US market as a whole பாத்தோனாலே S&P 500 has given 30% returns last year. But இதே Indian Nifty 50 பாத்தோனா it has given 0% return. And on top of that, dollar appreciation against rupee னு பாத்தோனாலே it increases your returns like 8 to 10% per year. But இது எல்லாமே இருந்தாலும் US stocks னு சொல்றப்போ நிறைய பேருக்கு legality பத்தின concerns வரலாம். Investing in US stocks is legal for Indian citizens by RBI guidelines. And this investment process is made seamless by Ind Money. Ind Money is a gap licensed broker operating via GIFT City in Gujarat and regulated by IFSCA. On Ind Money, நீங்க பெரிய full share தான் இன்வெஸ்ட் பண்ணனும்னு அவசியம் கிடையாது. You can invest in US stocks from as low as 100 rupees. And SIP and EFTs can be started from rupees 500. They also have ready-made tax reports. அதனால உங்களோட tax filing process-உம் ரொம்ப ஈஸி ஆயிடும். அவங்களோட onboarding process-உம் is ரொம்ப ஈஸி. குயிக்கா KYC பண்ணிடுவாங்க. And they also have zero account opening charges. So check out Ind Money and start investing in global companies. App link description and pin comments-ல இருக்கும். And a very important note, நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறது எல்லாமே is your hard earned money. அதனால நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும்னு பார்த்துட்டு please be informed and invest carefully. அவ்வளவுதான், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்க, ஸ்கேட் போர்ட் ரீசெண்டா ஸ்கேட் போர்டிங் கத்துக்கலாம்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அவுட்டோர்ஸ்னாலே நமக்கு அவ்வளவா பிடிக்காது, பட் இட்ஸ் ஓகே, we can try once. 4 போர்டு வாங்குறோம், 1-2 உடைச்சோம்னாலும் நம்ம கிட்ட இன்னும் 2 இருக்கும். 4 போர்டு அதுவே ஜாஸ்தி தான், பட் வாங்கி வைப்போம். கோசி ஹூடி, நம்ம ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கு ஹூடி ஒண்ணுதான் குறைச்சல். சரி, நம்ம எலன் மஸ்க் என்பதால் நம்ம நிறைய டிராவல் பண்ணுவோம், ஃபாரின் போவோம், குளிரும், பனில எல்லாம் இருப்போம். அதனால நம்ம என்ன பண்றோம்னா இது ஒரு 40 ஹூடி வாங்கி வைக்கிறோம். அடுத்து ஃபிஷ் டேங்க் அப்படி சொல்றாங்க. நாளா மீன் வளர்த்தேன்னா கண்டிப்பா சித்துரும், அதனால நம்ம அதை ஸ்கிப்பிங்ஸ் பண்றோம். அடுத்து கேமிங் சேர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் சுமாரான சேர் தான். 3 சேர் வாங்குவோம், பேக்கப்க்கு பேக்கப், 1 பேக்கப் அதுக்கு ஒரு பேக்கப். நம்ம வந்து 3 கேமிங் சேர் வாங்குறோம். அடுத்து லெதர் ஜாக்கெட். நம்ம ஊர் வெயிலுக்கு சரிப்பட்டு வராது, பட் ஒன்ஸ் அகேன் we are rich. நம்ம ஃபாரின் போலாம், எங்க வேணா போலாம், இதை போட்டு சுத்தலாம். அதனால ஒரு 10 ஜாக்கெட், 10 லட்சம் ஜாக்கெட் யாருக்குமே தேவையில்லை, பட் நம்ம காசு இருக்கனால நம்ம வாங்குறோம். லக்ஸுரி சன் கிளாஸஸ். ஓகே, சன் கிளாஸஸ் ஒரு அருமையான விஷயம், பட் எனக்கு கண்ணு தெரியாதனால என்னால சன் கிளாஸ் போட முடியாது. நான் சாதா கண்ணாடி தான் போடணும். பட் ஒன்ஸ் அகேன் ஐ எம் எலன் மஸ்க் ரிச் கை. அதனால நம்ம லேசிக் பண்ணலாம், இல்ல கண்ணையே மாத்தி கூட வச்சுக்கலாம். அதனால நம்ம வந்து ஒரு 10 சன் கிளாஸ் வாங்கலாம்.
7 டிஃபரெண்ட் ஷூஸ் கலெக்ஷனா அப்படின்னா 7 எனக்கு 20 ஷூஸ் வேணும். சோ இதுவும் நம்ம 3 செட் வாங்குறோம். ட்ரோன் வித் 4K கேமரா. ட்ரோன் பயன்படுத்தணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்பி அவங்க வச்சிருக்கிறதுலாம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா நமக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது. அதனால நம்மளே வாங்கிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட தர மாட்டேன்றாங்க. we are a lone loser. நம்மளாதான் வாங்கிக்கணும்ன்றது ரிச்சஸ்ட் மேனோட பர்சனாலிட்டிக்கு சூட் ஆகும். நம்ம வந்து ஒரு 5 ட்ரோன் வாங்குறோம். 5 ட்ரோன் ஒரு நபருக்கு தேவையில்லை, ஆனா நம்ம வாங்குறோம். அடுத்து ஆப்பிள் வாட்ச் சீரீஸ். ஆப்பிள் வாட்ச் வந்து உபயோககரமா இருக்கும்னு நான் பார்த்திருக்கேன். அதனால இந்த கையில ஒண்ணு, இந்த கையில ஒண்ணு, அப்படி கட்டிக்கிறோம். நம்ம 2 வாட்ச். 4K ஸ்மார்ட் டிவி. 4 டிவி வாங்குறோம் நண்பர்கள். 3 பெட்ரூம் வீட்டுல இருக்கோம். ஹாலு 3 பெட்ரூம் எல்லாத்துலயும் டிவி. அப்படி வாழ்றோம் நம்ம. அடுத்து லக்ஸுரி பெர்ஃப்யூம். ஓகே, பெர்ஃப்யூம்ஸ் எனக்கு பிடிக்கும். காஸ்ட்லி பெர்ஃப்யூம்ஸ் நான் இதுவரை வெஞ்சர் பண்ணதில்ல. ஏதாச்சும் காஸ்ட்லி பெர்ஃப்யூம்ஸ் தட் ஆர் அப்சல்யூட்லி வர்த் அப்படின்னு உங்களுக்கு தோன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. நான் ஒரு வாட்டியாச்சு இன்வெஸ்ட் பண்ண விரும்புறேன் பெர்ஃப்யூம் அண்ட் ஸ்மெல்ல. அதனால சொல்லுங்க. நம்ம வந்து ஒரு 20 லக்ஸுரி பெர்ஃப்யூம் வாங்குறோம் வேற ஸ்மெல்ல. நம்ம வந்து ஏன்னா நம்மளால முடியும். என்னோட பாதி வாழ்நாள் கனவுகளை நான் வந்து இங்கேயே முடிச்சுட்டேன். ஒரு 0.0001% கூட இவனோடது கரையல. பாத்தீங்களா? இதுல வந்து பேச்சு பேசுறாங்க. நீங்களும் கடின உழைப்பு போட்டீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி வரலாம். அவரை ஏன் குறை சொல்றீங்க? அடுத்து ஸ்மார்ட் லக்கேஜ். ஆமா, நம்ம வந்து எலன் மஸ்க் ஆயிட்டோம், பணக்கார ஆயிட்டோம், ஊர் சுத்திக்கிட்டே இருக்கும். டிராவல் பண்றது இஸ் மை பிகெஸ்ட் ட்ரீம் அண்ட் ரொம்ப செலவாகும் டிராவல் பண்றது. அதனால நம்ம டிராவலே பண்றது இல்ல. பட் பணக்கார ஆயிட்டோம்னா சுத்திக்கிட்டே இருப்போம். 40 லக்கேஜ். 40 ஒரு மனிதருக்கு தேவையில்லை. எலன் மஸ்காவே இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 20 வாங்குவோம். அதுவே தேவையில்லை, பட் வாங்குவோம். ஏன்னா நம்மளால முடியும். ஓகே, அடுத்து டிராம்போலின். எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆசை. நான் ட்ரை பண்ணதே கிடையாது. டிராம்போலின் ட்ரை பண்ணிருக்கேன். பண்ணதில்ல. டிராம்போலின் நம்ம ட்ரையே பண்ணதில்ல. இதுவும் வந்து நம்ம என்ன பண்றோம்னா 4 டிராம்போலின் வாங்குறோம். நம்ம தான் பணக்காரங்களாச்சு. நம்ம வீட்டுல ஒரு பெரிய பேக்யார்டு இருக்கும். 4 கார்னர்லயும் டிராம்போலின் வைக்கிறோம். குதிச்சு சுத்தி வரோம். எப்படி 4 டிராம்போலின் வாங்குறோம். மென்ஸ் கோல்ட் ரிங். ஏன் உமன்ஸ் கோல்ட் ரிங் எல்லாம் வாங்க கூடாதா? ஏன் நாங்கெல்லாம் கோல்ட் ரிங் போடக்கூடாதா? பட் ஓகே, மென்ஸ்லயே நிறைய நல்லா பார்க்க நல்லா இருக்கிறதா வாங்குவோம். நம்ம கிட்ட 10 விரல்கள் இருக்கு. 10 விரல்களுக்கும் 2 ரிங் வாங்குறோம். wildest fantasy of an Indian woman buying 20 rings, gold rings. 20 ரிங் நண்பர்கள் வச்சுக்காங்க. அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா கேட் ராக் டால் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டுக்கு பொம்மை வாங்குறாங்களா இல்ல ராக் டால்ன்றது ஒரு பூனை பிரீடா? பூனைகள் நம்ம கிட்ட மோஸ்ட்லி வராது, எப்பவாச்சும் தான் வரும். பட் எனக்கு அது உங்களை பிடிக்கும். அதனால நம்ம எப்படியோ லோன்லியா தான் இருக்க போறோம். ஒரு 4 பூனைகள் வாங்குறோம். அடுத்து கிட்டார். எனக்கு கிட்டார் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை சின்ன வயசுல. என் அக்காவோட கிட்டாரை டியூன் பண்ணி கத்துக்கலாம் ட்ரை பண்ணேன். ஆனா நமக்கு அந்த பொறுமை இல்லை. இப்போ நம்ம வேலை எல்லாம் பார்க்க வேணாம், நம்மகிட்ட காசு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கிட்டார் 4 கிட்டார் வாங்குவோம். எல்லாமே 3 நாள் தான். நம்ம வாங்கினாலே 3 நாள் வாங்குவோம். 4 கிட்டார் வேற வேரியேஷன்ல வாங்கிக்கலாம். கேமிங் பிசி வாங்குறோம். எவ்வளவு நாள் லேப்டாப் அப்போவான்னு இருக்கு எடிட் பண்ண முடியாம. அதனால கேமிங் பிசி would really help. நம்ம வந்து என்ன பண்றோம்னா 2 வாங்குறோம். ஒன்னு வந்து சும்மா யூஸ்க்கு, ஒன்னு வந்து எடிட்டிங். ரெண்டு கேமிங் பிசி. அப்புறம் ஜெர்மன் ஷெப்பர்ட். எனக்கு கொஞ்சம் பயோ சின்ன வயசுல இவங்க எல்லாம் பார்த்தா. இப்போ ஓகே, they are also fun only. 2 நாய் வச்சுக்கலாம். 4 பூனை 2 நாய். ஓகே, MacBook Pro. நம்மகிட்ட 2 கேமிங் பிசி இருக்கு. பட் MacBook Proனா கையில தூக்கிட்டு போலாமோ? இது லேப்டாப் தானே. அதனால நம்ம வந்து 2 வாங்குறோம். ஒன்னு வெகேஷன் போறப்ப எடுத்துட்டு போறோம், ஒன்னு ஒர்க்குக்கு போறப்ப எடுத்துட்டு போறோம். Kawasaki நிஞ்சா பைக் தானே அந்த இந்த படத்துல வரும். வாட் இஸ் இட்? மாஞ்சா போட்டுதான் அந்த படத்துல அந்த பைக் தானே வரும். சூப்பரா இருக்கும் பார்க்க. பைக் ஓட்டெல்லாம் நம்ம கத்துக்கிட்டே ஆகணும். அதனால இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா பைக் வாங்குறோம். நம்ம பணக்காரங்கன்றனால டபுளா தான் வச்சிருக்கணும். 2 பைக் வாங்குறோம். அடுத்த ஹெலிகாப்டர் டூர் ஆஃப் துபாய் போலாம். துபாய் இஸ் a very very fascinating country. லைக் எல்லாமே அங்க ஃபேக் தான். லைக் அவங்களா உருவாக்குனது, இமாம் பர்சா உருவாக்கி இருக்காங்க. ஹெலிகாப்டர் டூர், why not? போலாம் போயிட்டு ரிட்டர்ன் போயிட்டு திருப்பி வருவேன். 2 டூர் போறேன். 2 டூர். அடுத்து பில்கிரிம் டூர் பேக்கேஜ் வந்து நமக்கு போக விருப்பம் இல்லை, நமக்கு நம்பிக்கை இல்லை. அதனால அதை நம்ம கிவ் அப் பண்றோம். அடுத்து லக்ஸுரி வாட்ச், விண்டேஜ் ரோலெக்ஸ் வாங்கி ஆகணும். ரிச் வாட்ச் கட்டாம நான் என்ன ரிச் லேடி. 2 ரோலெக்ஸ், 2 ஆப்பிள் வாட்ச் கட்டிட்டு அது கீழே 2 ரோலெக்ஸ் கட்டுறோம். பிகெஸ்ட் கிளவுனா வாழணும். லக்ஸுரி ஹாட்
டப் நண்பர்களே, மை பிகெஸ்ட் ட்ரீம். வீட்ல பாத் டப் இருக்கிற அளவுக்கு பெரிய பாத்ரூம் வேணும். இது பாத் டப்பே இல்லாம ஹாட் டப் தராங்க. கண்டிப்பா நமக்கு தேவை. ஜெட் செட்டர்னு எல்லாம் போட்டிருக்கு. 3 பெட்ரூம் சொன்னேனா, எல்லா ரூம்லயும் பாத் டப் இருக்கு. அப்புறம் அவுட்டோர் பேக் யார்ட்ல ஒண்ணு இருக்கு. 4 பாத் டப். அடுத்து மஹிந்திரா தார் எஸ்யூவி. எனக்கு தார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் வீட்டுல இருக்கிறவங்களால ஏறவே முடியாது. அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், அதனால வாங்காம இல்ல, பட் அதனாலன்னு வச்சுப்போம். இப்ப நம்ம கிட்ட காசு இருக்கு, அதனால நம்ம 2 தார் வாங்குறோம். ஒண்ணு மலை மேல போறதுக்கு, ஒண்ணு சாதா ரோட்ல போறது. 2 தார். அடுத்து அண்டர் வாட்டர் வெட்டிங் இன் மால்தீவ்ஸ். தேவையில்லை எனக்கு. எதுக்கு நான் எதுக்கு தண்ணி கடியில போய் கல்யாணம் பண்ணிக்கணும், வேண்டாம். அடுத்து ஸ்விமிங் பூல் இன் யுவர் பேக்யார்ட். எஸ் ஆஃப் கோர்ஸ். எல்லாருமே கனவு கண்டிருப்பாங்க சின்ன வயசுல ஸ்விமிங் பூலோட வீடு வேணும். நான் மட்டும் ஏன் கட்டக்கூடாது? அடுத்து டொயோட்டா ஃபார்ச்சுனர். எஸ், ஒரு தார், ஒரு டொயோட்டா. அப்புறம் வேற என்ன, போர்ஷ்லாம் இருக்கா, வச்சிருக்கீங்களா? டெஸ்லா எல்லாம் நமக்கு என்னதான் எலன் மஸ்க் காசை நம்ம செலவு பண்ணாலும் அதுக்காக நம்ம டெஸ்லா வாங்கணும்னு அவசியம் கிடையாது. லக்ஸரி சஃபாரி அட்வென்ச்சர் ஃபார் அ மந்தா பண்ணலாம். ஏன் பண்ணக்கூடாது? ஒரு வாட்டி பண்ணலாம், அதுக்கு மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ரோட் ட்ரிப் த்ரூ ஆல் தி யூஎஸ் ஸ்டேட்ஸ். என்ன மொத்தம் விடுவாங்களான்னு தெரியல. யூஎஸ்ல விசாலாம் வாங்கணும். பட் நான் பணக்காரங்களா இருக்கனால நோ பிக் டீல். யா, ரோட் ட்ரிப் ஃபார் ஷூர். இதுவும் நிறைய எல்லாம் போக முடியாது. நமக்கு கொஞ்சம் மோஷன் சிக்னஸ் இருக்கு, வாந்தி வருவாது. ஒரு வாட்டி ஆசைக்கு போயிட்டு வரலாம். சப்ஸ்கிரிப்ஷன் டு எவ்ரி ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் 80 இயர்ஸ். ஆனா இன்னும் 40 வருஷமே இருப்பேனான்னு தெரியல. 80 சரி, ஓகே, குடுக்குறாங்க. 80 இயர்ஸ் வாங்கி வச்சுப்போம். டூர் ஆல் 7 wonders ஆஃப் த வேர்ல்ட். எனக்கு ஆசைப்பா. எனக்கு எல்லாத்துக்கும் போகணும்னு ஆசைப்பா. நான் வந்து ஒரு 2 வாட்டி போறேன். 2 times போறேன். அடுத்து BMW ரிச் கார்ஸ்ல வந்துச்சு. BMW எஸ். மெக்லாரன் எஸ். அடுத்து மெசராட்டி எஸ். எல்லா காரும் நம்ம ஒண்ணு வாங்கி நிறுத்திடணும் கராஜ்ல. அடுத்து லாம்போர்கினி எஸ். ஃபெராரி எஸ். எல்லாமே. அடுத்து என்ன, ரோல்ஸ் ராய்ஸ் அப்பா. ரோல்ஸ் ராய்ஸ் எஸ். வை நாட்? கோல்டு பார். உங்களுக்கு இந்த கோல்டு பார் சாக்லேட் வரும் தெரியுமா? சின்ன வயசுல எல்லாம் நம்ம சாப்பிட்டுருப்போம் கண்டிப்பா. கோல்டு காயின் சாக்லேட், கோல்டு பார் சாக்லேட். நான் என்ன நினைச்சேன்னா, லைக் என்ன பொறுத்தவரை கோல்டுனா நகை. சின்ன வயசுல கோல்டு பார்னா தங்க கட்டி என்பதை என்னால் ஒரு குட்டி பிரெயினால ப்ராசஸ் பண்ண முடியல. ஐ ரியலி தாட் இந்த கோல்டு பார் சாக்லேட் வாஸ் சோ ஸ்பெஷல். இந்த படத்துல வில்லன் எல்லாம் லாக்கர்ல போட்டு சாக்லேட் வச்சிருந்தாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். நோ வண்டர் ஐ அம் டூயிங் யூடியூப் ஃபார் a living. தங்க கட்டிகள் வாங்குவோம். 10 கிலோ 50 கிலோ தங்க கட்டி. Stay 1 month in royal suit of Burj Al Arab. 1 month. I am so rich. I am staying there for 4 months. 5 months. அடுத்து டைமண்ட் வாட்ச். அசிங்கமா இருக்கு பார்க்க, பட் ஓகே, கலர்ஃபுல்லா இருப்பதனால் ஓகே. ஜூன் மாசம் கட்டிக்கலாம், நோ ப்ராப்ளம். டைமண்ட் வாட்ச் பண்ணுவாங்க. அடுத்து டிரைவ் a different sport car every day for a year. எஸ், எனக்கு கார் ஓட்ட தெரியும். என்கிட்ட லைசென்ஸ் இருக்கு. எஸ், ஓட்டியே தீர்றோம். வருஷம் பூரா பறகுறோம். Staying at a luxury resort globally. Spend a year. I will spend 2 years. லக்ஸரி RV. ஆமாமா, நான் நடுவுல ஒரு பீரியட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளால வீடெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு. இந்தியால RV வச்சு நம்ம ஏன் ஒரு வாழ்க்கை நடத்த கூடாதுன்னு கனவுலாம் கண்டுட்டு இருந்தேன். சோ லக்ஸரி RV லோக்கி மை திங். அதனால வேர்ல்ட் டூர் பை பிரைவேட் ஜெட். நம்ம ரொம்ப பணக்காரங்களா இருக்கும்போது கார்பன் எமிஷன் பத்திலாம் கவலைப்படக்கூடாது. நம்மளா சாவ போறோம். அதனால வேர்ல்ட் டூர் எஸ். லக்ஸரி லிமோ எஸ். எனக்கு சின்ன வயசுல இருந்து அந்த ஆசையும் இருக்கு. எல்லா படத்துலயும் வந்து இந்த ரிச் பார்ட்டி கேர்ள்ஸ் எல்லாம் லிமோசின்ல வந்து இறங்குவாங்க. ஒன் டே நான் வந்து ஈவில் லெவல் பணக்காரி ஆகணும்னு எனக்கு ஆசை. ஆவரேஜ் லெவல் பணக்காரி ஆகணும்னு எனக்கு ஆசை. நீங்களும் ஆகுங்க. அதனால we are going in a limousine one day நண்பர்களே. one day. இந்த நாள் உன்னுடைய காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. sail around the world in a private yacht. ஒரு வருஷம் யாட், ஒரு வருஷம் ஜெட். இந்த ஒரு வாழ்க்கை. எஸ், build a floating villa in Dubai. floating villaலாம் வேணாம், எங்களுக்கு கொஞ்சம் பயம் தண்ணினா. நோ. அடுத்து லக்ஸரி பென்ட் ஹவுஸ் இன் நியூயார்க் சிட்டி. நியூயார்க்ல ஒரு வருடமாச்சு வாழணும்ன்றதும் நம்மளோட பல வருட கனவு. இந்த சிட்காம்லாம் பார்த்து ஒரு ஷூ பாக்ஸ்லயே நம்மளால அங்க வாழ முடியாது. பென்ட் ஹவுஸ் தராங்க. since we are rich we are getting it. host a party every weekend for 80 years. எஸ் நண்பர்களே, நான் வந்து அடுத்து அதுக்கு தான் வரேன். இவ்வளோ காசு வச்சுக்கிட்டு நம்ம மட்டும் எதுக்கு செலவு பண்ணணும்? அடுத்தவங்களுக்கு தரது மூலியமாவும் நிறைய காசு நம்மளால செலவு பண்ண முடியும். அதுல ஒண்ணுதான் பார்ட்டி. லைக் எல்லாரையும் இன்வைட் பண்ணி எல்லாருக்குமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா மஜாவா இருக்கும். சோ எஸ், ஹோஸ்டிங் பார்ட்டி எஸ்.
பீச் ஃப்ரண்ட் மேன்ஷன். எஸ், நான் இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். லைக் என்னோட டாப் ட்ரீம் வந்து ஒரு வீடு வாங்கணும் பீச் கிட்ட. லைக் குட்டி குடிசை அபார்ட்மெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, பீச் கிட்ட இருக்கணும்னு பீச் மேன்ஷனே கிடைக்குது. நம்ம வாங்குறோம். பிளான்ட் 100 million trees. எஸ், 100 million வந்து நம்ம ஒரு 10 மடங்கு பண்றோம். ஏன்னா பிரைவேட் ஜெட்ல அங்க இங்க உருண்டு பிறண்டுட்டு இருக்கிறப்போ this is the least we can do. 20 apartments in Burj Khalifa. Yeah, why not? Give 1,000 to 100k needy people, make it 20 times. இவ்வளவு காசு ஒரு மனுஷனால வாழ்நாள்ல செலவு பண்ண முடியாது. எவ்வளவு வேணா மத்தவங்களுக்கு கொடுக்கலாம். இது இவ்வளவு காசு வச்சுக்கிட்டு இத பண்றதுக்கு பேரு சேரிட்டி கூட கிடையாது, பாவ மன்னிப்பு. அடுத்து donate to disaster relief for 1 million families. இதுவும் நம்ம வந்து ஒரு 20 போடுறோம். இன்னும் ஜாஸ்தி கூட போடலாம், எனக்கு அமுக்க சோம்பேறித்தனமா இருக்கு. Distribute 10 million winter jacket to the homeless. Yes, இதுவும் ஒரு 20 போட்டுக்கலாம். அடுத்து build 10 schools in rural area. அதாவது ட்ரில்லியன் கணக்குல காசு இருந்தும் அல்பமா 10 ஸ்கூல். I am going to build a lot, but இப்போ நம்ம அழுத்த முடியாது, அதனால ஒரு 50க்கு நான் அழுத்துறேன். Feed 1 million hungry people for a year, make it 50 million. எஸ், அடுத்து build 5 hospitals in, அதான் 10 ஸ்கூல் 5 ஹாஸ்பிட்டல். அல்பமா யோசிக்கிறது, இவ்வளவு காசு இருந்தா கூட நம்ம வந்து இது ஒரு 50. நிறைய பேர் இத பார்க்கும்போது தோணலாம், நிஜத்துல எவன் இவ்வளவு காசுலாம் செலவு பண்ணுவான், சும்மா பர்ஃபார்மேட்டிவா இருக்காதீங்க. எனக்கு திங்க் இவ்வளவு சேரிட்டி பண்ணி உலகத்திலேயே லக்ஸூரியஸான ஒரு வாழ்க்கைக்கும் ட்வைஸ் த்ரைஸ் நான் இப்போ பண்ணி வச்சிருக்கேன். அவரோட வெல்த் 10% கரைஞ்சிருக்குங்க. 10%. Do you know what that means? இதே லைஃப் ஸ்டைல இவர் வந்து இது 80 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணிருக்கு. அந்த 80 இயர்ஸ் அவர் இன்னும் 10 வாட்டி வாழலாம், இன்னும் 9 வாட்டி வாழலாம். which is 800 இயர்ஸ் இவர் இந்த லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்ணாருனா தான் இந்த காசு ஃபுல்லா தீரும். அதுக்குள்ள அவர் டெய்லி வேற இன்னும் நிறைய சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாரு. சோ பேசிக்கலி இன்ஃபினைட் மணி கிளிச்சில் வாழ்பவர் இவ்வளவு காசு வச்சிருக்கிறவங்க. சோ இவ்வளவு சேரிட்டி எல்லாம் மனுஷன் பண்ணுவானா? ஹார்ட் அண்ட் மணி. இது ஹார்ட் அண்ட் மணி கிடையாது. இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம காசை இன்வெஸ்ட் பண்றோம், இல்ல வீடு வாங்குறோம், கார் வாங்குறோம், இது எல்லாமே சாதாரணமான ஒரு ஆசை, பணக்கார ஆகணும்ன்ற ஆசை. பட் இந்த அமௌண்ட் ஆஃப் மணி வந்து this is not just money, it is greed and power and much more. $100 billion ஆயிருக்கு இதெல்லாம் பண்ண. இன்னும் $850 billion பாக்கி இருக்கு நண்பர்களே. பில்லியன் $1 billion நம்ம வாழ்க்கையில நம்மளால எத்திக்கலா சம்பாதிக்க முடியாது. 850 billion பாக்கி இருக்கு. நான் என்னோட வைல்டஸ்ட் ட்ரீம்ஸ் வாழ்ந்த அப்புறமும் நம்ம எல்லாம் பணக்காரங்க ஆகவே முடியாது கோச். அதுக்கான வீடியோ கிடையாது. நம்ம பணக்காரங்க ஆகலாம், நல்லா சிறுக சேமித்து வயசா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வீடு வாங்கி ஒரு கார் வாங்கி இதெல்லாம் பண்றது பாசிபிள், நம்மளால முடியும். பட் இந்த மாதிரி அல்ட்ரா ட்ரில்லியனர்ஸ் சப்போர்ட் பண்றனால நம்ம வெல்த் வளராது, நம்மளால அப்படி ஆகவும் முடியாது. அப்படி ஆனோம்னா அது வந்து ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணி நம்மளால அப்படி ஆக முடியாது. இது எதுக்கு நான் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. எல்லாருமே வந்து பணக்காரங்க ஆகணும், கம்ஃபர்டபுளா வாழணும்னு ஆசைப்படும், தப்பு கிடையாது. பட் அதுக்கு நம்ம வந்து ஒரு ட்ரில்லியனரை டிஃபெண்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளும் ஒரு நாள் ட்ரில்லியனரா போறோம் அப்படின்னு நினைக்கிறது அந்த மன்னர் காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு அடிமட்ட நிலையில இருந்துட்டு நான் ஒரு நாள் ராஜா ஆவேன், அதனால இந்த ராஜா பண்ற அக்கிரமத்தை எல்லாம் நான் ஏத்துப்பேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சமம் சில பேர் இருப்பாங்க. அவங்கள இந்த ராஜாவை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்காக சொல்றேன். ஐ திங்க் தட் இஸ் இட். நண்பர்களே, நீங்க இதை எப்படி செலவு பண்ணி இருந்திருப்பீங்க? என்ன மாதிரி எல்லாம் என்ன சொல்றேன், என்னோட வைல்டஸ்ட் ட்ரீம்ஸ் நான் இப்ப வாழ்ந்தேன், உங்களோட வைல்டஸ்ட் ட்ரீம்ஸ் என்னது அப்படின்னு சொல்லுங்க. And yeah, I think that is it. Bye bye.